வணக்கம். தமிழ் திரையுலக நகைச்சுவை நடிகர்களில் பாடவும் ஆடவும் தெரிந்த ஒரு மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர் யாருன்னு கேட்டால் சந்திரபாபு தாங்க. சில பேரை கேள்வி பண்ணுற போது கூட ஏடா சந்திரபாபு மாதிரி இருக்காம அப்படின்னு ஒல்லியாக இருந்தால் சொல்கிறது வழக்கம். சந்திரபாபுனுடைய பெரிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா அவருடைய முகபாவம், நடனம், மேற்கத்திய பாணி. எத்தனையோ நகைச்சுவை நடிகர்கள் இருந்தாலும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்லை. கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் தனக்கென ஒரு பாணியை வைத்திருந்தார் என்றால் தங்கவேலு அதே போல், ஏ கருணாநிதி அந்த மாதிரி. இவர்களுக்கு மத்தியில் தான் சந்திரபாபு வர்றார். ஆனால் இவர்கள் யாருடைய பாதிப்பும் இல்லாமல் தனித்துவமாக நிற்கிறார். பின்னாடி வேணால் சந்திரபாபு மாதிரி சில பேர் முயற்சி பண்ணாங்க. சரி, இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா தமிழ்நாடு தாங்க, தூத்துக்குடி இவர் பிறந்த ஊர். 1927 இவர் தூத்துக்குடியில் பிறக்கிறார். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ஜோசப் பிச்சை, இதான் இவருடைய பேர். பாபு அப்படின்னு செல்லமாக கூப்பிடுவாங்க. இவங்களுடைய குலத்தை வம்சத்தை சந்திரகுலம் அப்படின்னு சொல்கிறதுனால இவர் அதை சேர்த்து வச்சுக்கிட்டு சந்திரபாபு அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டார். இவனுடைய தந்தையார் பத்திரிகை இதில் நடத்திட்டு வர்றப்ப ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சில இதில் போராட்டங்கள் ஈடுபட்டதுனால கைது செய்யப்பட்டார். அதோடு மட்டும் இல்லை, இவங்க நாடு கடத்தப்பட்டாங்க எங்கள் இலங்கைக்கு. அப்போ மனைவி குடும்பத்தோடு அவர் போயிட்டார். சந்திரபாபுவும் அங்கே போகிறார். தன்னுடைய பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் அங்கேயே முடிக்கிறார். அப்படி முடித்த பிறகு இவங்களுடைய தந்தை திருப்பி இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தபோது 1945-47 சுதந்திர காலம் வந்துருச்சு. சந்திரபாபு படித்தவர், அதனால் என்ன பண்ணுறார் அப்படின்னா திரைத்துறையில் வாய்ப்பு தரலான்னு நினைக்கிறார். ஏன்னா இயல்பாகவே அவர் பாடக்கூடியவர். இன்னும் சொல்லப்போனால் தனித்துவமான குரல் உள்ளவர், யூனிக் வாய்ஸ் அப்படிமோ இல்லையா, அது மாதிரி. கல்யாணம் 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 அப்படி இவர் நடிக்க முயற்சி பண்ணபோது அதில் ஏற்பட்ட தோல்விகள் சொல்ல முடியாதவை. தனாமராவதின்னு ஒரு படம், அதில் தான் அவர் முதல்ல நடிக்க வர்றாரு. அதுக்கு பிறகு பல முறை போய் நின்று இவரை திருப்பி அனுப்பிடுறாங்க. ஒரு தடவை ஒரு ஸ்டுடியோ வாசல்லையே மயக்கம் போட்டு விழுந்து தண்ணி தெளித்து என்னன்னு பார்த்தா அவர் 3 நாளாக சாப்பிடாமல் இருந்திருக்கார். தற்கொலைக்கு முயன்றிருக்கார். உடனே நீதிபதி முன்னாடி போய்ட்டு நிப்பாட்டோன்னே ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்ட போகிறா அப்படின்னு கேட்டாராம் நீதிபதி. ஒரு தீக்குச்சி எடுத்து பொருத்தி இப்படி தன்னுடைய விரலில் வச்சு இந்த சூடை நான் தான் உணர முடியும், இதுதான் என்னுடைய வேதனை, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னாராம். நீதிபதியை கலங்கி போனாராம். அப்படி இருந்தவர் தான் சந்திரபாபு. பிறகு என்ன பண்ணுறாரு அப்படின்னா சினிமாக்குள்ளே வர்றார். இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா இவர் நடிக்க வர்றதுக்கு முதல்லையே இவருடைய குரலில் மற்றவங்க நடிச்சிருக்காங்க, இவர் பாடியிருக்கார். உதாரணமாக எஸ் பாலச்சந்தர் பெண் அப்படிங்கிற படத்தில் கல்யாணம் அந்த பாட்டு எஸ் பாலச்சந்தர் பெரிய டைரக்டர், அவருக்காக இவர் பாடியிருக்கார். கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். அதே போல் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரிங்கிற படத்தில் சிவாஜி கணேசன் அவர்களுக்காக சந்திரபாபு பாடியிருப்பார். ஜாலி லைஃப் ஜாலி லைஃப் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டும் இவருடைய குரல் மட்டும்தான் ஒழிச்சது. அந்த படத்தில், அந்த கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி படத்தில் ஒரு சர்க்கஸ் சீன் வரும். அந்த சர்க்கஸ் சீனில் ஒரு பஃபூனாக போகிறவர் ஒரு காட்சியில் போயிட்டுருப்பார் அப்படியே. அதே போல் ரொம்ப அப்பாவி பாத்திரமாக, கிராமத்து பாத்திரமாக இவர் மாமன் மகள்னு ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். அந்த மாமன் மகளில் திடீர்னு அப்படியே அப்டேட்டாக மாறின உடனே அமெரிக்க மாப்பிள்ளையாக மாறுவார். அப்படி மாறின உடனே ஒரு பாட்டு பாடுவார் பாருங்க, கோவா மாம்பழமே மல் கோவா மாம்பழமே அப்படின்னு அந்த பாட்டு. அவரும் டிஎஸ் ஜொர்ராஜும் பாடுவாங்க. இதனுடைய இசை யாருன்னு கேட்டிங்கன்னா எஸ் வி வெங்கட்ராமன். இன்றைக்கி நீங்கள் போட்டு கேளுங்க, இன்றைக்கி அப்டேட்டாக இருக்கக்கூடிய இத்தனை மியூசிக் டைரக்டரும் விரும்பி கேட்கக்கூடிய பாட்டு இந்த பாட்டாக தான் இருக்கும். அதோட இவர் நடிக்க வந்த பிறகு பார்த்திங்கன்னா
அந்த நேரத்தில் புகழ்பெற்று வந்துக்கிட்டு இருந்த 1950களில் எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள், ஜெமினி கணேசன் அவர்கள், இவங்க எல்லாருடைய படங்கள்லேயும் இவர் இருக்க ஆரம்பித்தார். இவர் இல்லாமல் படம் இல்லைங்கிற அளவுக்கு வந்தது. நாடோடி மன்னனில் தடுக்காதே என்ன தடுக்காதேங்கிற பாட்டும், மரகதம் படத்தில், அதாவது கருங்குயில் கொன்றது கொலை வழக்கு அல்லது மரகதம் அப்படிங்கிற படத்தில் குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே அப்படிங்கிற அந்த பாட்டு இன்னைக்கு போட்டு கேட்டாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே குங்குமப்பூவே. இப்படி மேலே வந்து இவர் என்ன பண்ணார்னா படங்களும் தயாரிக்க ஆரம்பித்தார். அதில் கவலை இல்லாத மனிதன், குமாரராஜா 2 படங்கள் தயாரித்தார். அந்த படங்கள் 2ம் பெருசாக ஓடலை. இந்த கவலை இல்லாத மனிதன் படம் வந்து தயாரித்தது கூட இவர் இல்லை. தயாரித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா கண்ணதாசன் தான் தயாரித்தார். அப்புறம் அவரே சொன்னார், அந்த படம் கவலை இல்லாத மனிதன் தயாரித்து வாழ்நாள் பூரா நான் கவலையில் இருந்தேன் அப்படின்னு கண்ணதாசன் சொல்லுவார். அதில் என்ன ஆச்சரியம்னா கேரக்டர் ரோல் மாதிரி சோக பாட்டு 2 பாடியிருப்பார். பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான், ஒரு நாள் ஏனும் துயரமில்லாமல் சிரிக்க மறந்தாய் மானுடனேன்னு பாடுவார். பிறக்கும் போதும் அழுகின்றாய். இப்போ நகைச்சுவை நடிகராக இருக்கிறாருங்கிறதோட மட்டும் இல்லாமல் கதாநாயகர்களுக்கு இணையாக சம்பளம் வாங்க ஆரம்பித்தார். சபாஸ் மீனா படத்தில் சிவாஜி அவர்களுக்கு ஜோடி மாலினின்னு ஒரு நடிகை, சந்திரபாபுக்கு ஜோடி யாருன்னு கேட்டிங்கன்னா சரோஜாதேவி. அன்றைக்கி புகழ்பெற்றிருந்த கதாநாயகி சரோஜாதேவி தான் அதில் இதாக இருப்பாங்க. அதோடு மட்டும் இல்லை, அதில் டபுள் ஆக்ட் பண்ணியிருப்பார் சந்திரபாபு. 3 வேஷம் நடித்தார். பின்னாடி கடைசி காலத்தில் ராஜான்னு ஒரு படம் பாலாஜி எடுத்தார். பாலாஜி வந்து இவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அந்த பாலாஜி எடுத்த படத்தில் 3 வேடத்தில் நடிச்சிருப்பார். அதே போல் பதிபக்தின்னு ஒரு படத்தில் டிஎம் சௌந்தரராஜனும் இவர் போட்டி போட்டு பாடுவாங்க. இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாய் இருக்கணும் அண்ணாச்சி அந்த பாட்டு. அதில் ரிக்ஷா ஓட்டுறவங்க என்னென்ன மாதிரி ஓட்டுவாங்க, யார் யாரை கூட்டிகிட்டு போவாங்க, படிப்பவங்க பீடி பிடிப்பவங்க, பொடிப்பசங்க பெரும் போக்கிறீங்க, ஆடி நடப்பவங்க நாடி தளர்ந்தவங்க, ஆம்பளைங்க பொம்பளைங்க அத்தனை பேரையும் வச்சு மாடாக இழுக்கிறோம், நம்ம வாழ்க்கை கிடக்குது ரோட்டோரம், இந்த வண்டியை உருட்டி வறுமையை விரட்டி இல்லாத நன்னாளை உண்டாக்கணும். அற்புதமான பாட்டுங்க அது. அதே போல் புதுமை புத்தன் படத்தில் தில்லானா பாட்டு பாடி குள்ளத்தாரா அப்படிங்கிற அந்த பாட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். குலேபகவலியில் வரக்கூடிய அந்த முதல் பாட்டு ஈவி சரோஜா தான் இவருக்கு இணையான அற்புதமான ஜோடி. அவங்களோட சேர்ந்து முதல் பாட்டு முக்காப்படிக்கு பக்காப்படி அளக்குறான் அப்படி சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுக்கு அவ்வளோ அருமையாக ஆடியிருப்பார். அதே போல் அன்னைன்னு ஒரு படம், அந்த அன்னைங்கிற படம் ஏவிஎம் தயாரித்த படம். அதில் பானுமதி தான் பெரிய ரோல் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு காட்சியில் பெருச்சாளி வந்த உடனே அந்த ஹாலில் படுத்திருந்த 23 பேர் என்ன பாடுபடுறாங்கன்னு பார்த்து இவர் பேண்ட்டுக்குள்ளே அந்த பெருச்சாளி போயிடும். அதை எப்படி வெளியிட்டு பாருங்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படி பாட, நடிக்க, படம் தயாரிக்க, இவர் தயாரித்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தட்டுங்கள் திறக்கப்படும்னு ஒரு படம், மர்ம படத்தை தயார் பண்ணார். அதில் வந்து கதாநாயகி யாருன்னு கேட்டிங்கன்னா நடிகர் திலகம் சாவித்திரி அவர்கள். சரித்திர படங்கள், சமூக படங்கள், நகைச்சுவை படங்கள், இது தவிர பின்னாடி பார்த்திங்கன்னா இவர் பாடின பாட்டெல்லாம் நினைக்க ஆச்சரியமாக இருக்கும். எப்படி அப்படின்னா, சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது, சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்க்க சிரிப்பு வருது அப்படின்னு அந்த பாட்டு பாடிப்பார் ஆண்டவன் கட்டளையில். சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சகோதரின்னு ஒரு படத்தில் அந்த படம் எடுத்து முடிச்சிட்டாங்களாம். அப்புறம் இதில் கொஞ்சம் நகைச்சுவை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு சந்திரபாபை கூப்பிட்டு ஒரு 2 சீன் சேர்த்து ஒரு பாட்டு வச்சாங்களாம். அதில் வச்ச பாட்டு தான் நான் ஒரு முட்டாளுங்க அப்படின்னு ஒரு பாட்டு. ரொம்ப நல்லா படித்தவங்க 4 பேர் சொன்னாங்க நான் ஒரு முட்டாளுங்க அப்படிங்கிற பாட்டு சகோதரிங்கிற படத்தில் வரும். நான் ஒரு முட்டாளுங்க. இப்படி இவருடைய பாட்டு எல்லாமே நம்ம குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டே வரலாம். மாடி வீட்டு ஏழைன்னு ஒரு படம் இவர் வந்து எம்ஜிஆர் அவர்களை வச்சு எடுத்தார். அந்த படம் வெளிவெல்ல பெரிய நஷ்டமாக போச்சு. அதன் காரணமாக இவருடைய வாழ்க்கையே மாறி போச்சு. இவருடைய இல்லற வாழ்க்கையிலையும் நிறைய சோகம்பாங்க. இவர் திருமணம் பண்ண பெண்ணு
முதலிரவுலேயே நான் இன்னொருத்தரை விரும்புகிறேன்னு சொன்ன உடனே தயங்காமல் அவன் அந்த பொண்ணை போக சொல்லிட்டாரு. அதுதான் பின்னாடி அந்த 7 நாட்கள் கதையாக கூட வந்துச்சு அப்படிம்பாங்க. எப்படியாக இருந்தாலும் ஆட்டம் அப்படின்னு வர்றப்ப இவர் மாதிரி ஆட முடியாது. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறதா இருந்தால், பதிபக்தி படத்துலேயே இவர் வந்து இந்த வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒரு பாட்டு பாடுவார். அந்த பக்கம் பாலையா வந்து கர்நாடிக்கில் ஒரு பாடுவார். ராக் 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 அண்ட் ரோல் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். இவர் வெஸ்டர்னில் பாடுவார். அதில் வந்து PN சுந்தரம் வந்து பாலையாவுக்காக கர்நாடிக்கில் பாடுவார். அதே மாதிரி இவர் வந்து கொஞ்சம் தள்ளிக்கணும், அங்கே நின்றுக்கணும், தொடாமே பேசிக்கணும்னு அந்த பாட்டு பாடுவார். இவருக்கு பின்னணி யார் பாடியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதான் ஆச்சரியம். இவர் பின்னாடி பாடினது போக இவருக்கு பின்னணி யார் பாடியிருக்காங்கன்னா, சபாஸ் மீனா படத்தில் நாடகம் போடுவாங்க. அதில் சிவாஜி இவர் நடிக்கிறப்ப இவருக்கு பின்னணியாக சீர்காழி கோவிந்தராஜன் பாடியிருப்பார். எப்படி ஆசை கிளியே கோபமா, உங்கள் அப்பா மனசு மாறுமா அப்படிங்கிற பாட்டு அதில் தான் இருக்குது. ஆசை கிளியே கோபமா, என் அருகில் வரவும் நாணமா, என் அருகில் வரவும் நாணமா. பின்னாடி பறக்கும் பாவைங்கிற படத்தில் சேஸ்தாஸ் வந்து இவருக்கு பாடியிருப்பார். ஒரு கிளப் டான்ஸ் வரும். அந்த கிளப் டான்ஸில் எம்ஜிஆர், சரோஜாதேவி, சந்திரபாபு 3 பேரும் மாறு வேஷம் போட்டுட்டு வருவாங்க. அதில் அவர் பாடியிருப்பார் இவருக்காக. இவர் சிரமப்படுறாருங்க தெரிஞ்சப்ப கோபமாக இருந்த எம்ஜிஆர் கூட இவரை மன்னிச்சு இவருக்காக அடிமை பெண்ணில் என்ன பண்ணார்னா ஒரு வேடம் கொடுத்தாரு. சிவாஜி அதே போல் இவருக்கு வேடம் கொடுத்தாரு. என்ன இது பண்ணாலும் கடைசி நேரத்தில் இவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டார். வறுமை இவரை சூழ்ந்தது. அதற்கு காரணங்கள் சில அந்த சொல்லப்பட்டாலும் கூட ஒரு அபாரமான கலைஞன், ஈடு இணையற்ற கலைஞன். இன்னும் சொல்கிறதா இருந்தால் சந்திரபாபுக்கு ஒப்பாக இன்னொரு நடிகர் நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம். அப்படியான ஒரு ஆற்றல் மிக்கவர். இவர் பாடுறப்ப என்ன பண்ணுவார்னா, ஒரு தடவை எடிட்டர் சம்பத்துங்கிறவர் சொன்னார், இவருக்கு ஒரு இடத்துல நின்று பாட மாட்டாராம். அதனால் ரெக்கார்டிங் நம்மள வந்து ஒரு 6 மைக் வச்சுருப்பாங்களாம். இவர் 4 பக்கமும் திரும்பி பாடுவாராம். ஆடிக்கிட்டே பாடிக்கிட்டு இருப்பாராம். இவருடைய குரலுக்காக எதையும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு சிறப்பு இருந்தது. இப்படி மிகச்சிறப்பாக நடித்த, பாடிய, மக்களை ஈர்த்த நகைச்சுவை மன்னன் அப்படின்னா அவர் வந்து சந்திரபாபு தான். அவர் வந்து 1974 மறைஞ்சிட்டார். 1975 இவர் கடைசி நடித்த படம் பிள்ளை செல்வங்கிற படம் வெளிவந்தது. ஆனால் இவர் 74லேயே மறைஞ்சிட்டார். இன்றைக்கும் கூட மேடைகளில் நடன கலைஞர்கள், இப்போ கூட நீங்கள் பாருங்கள், பிரபுதேவா சாருடைய அந்த ஸ்டைல் வந்து சந்திரபாபு ஸ்டைல் மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அது இன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்குங்கிறத நம்ம மறக்காமல் நினைவில் வச்சுருக்கிறோம். எல்லாருடைய மனதிலும் நின்று கொண்டிருக்கின்ற ஒரு நகைச்சுவை கலைஞர், பாடகர், நல்ல நடனக் கலைஞர் சந்திரபாபு அவர்கள் தமிழ் திரையுலகம் எப்போதும் மறக்காது. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். அவருக்கு மூத்த ஒரு ஞானசம்பந்தம் இருக்கார், அதுவும் பிரமாமான தமிழ், அதையும் அவரே சொல்லுவார். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.